மக்களே, பிக் பாஸ்ல நீங்க பல கேள்விகள் என்கிட்ட கேட்டிருந்தீங்க. ஒரு பக்கம் கமருதீன் வந்தாருன்னீங்க. என்ன ஆச்சு, ஏதாச்சுன்ற மாரி கேட்டிருந்தீங்க. அத பத்தியும் பார்க்க போறோம். அப்புறம் பார்வதி எங்க? வந்தாங்களா? இல்லையா? அப்படின்ற மாரி சில கேள்விகளையும் கேட்குறீங்க. ஆனா பார்வதிய பத்தி சோசியல் மீடியால பல தகவல்கள் வந்து கொண்டு இருக்கிறது. அது எல்லாத்தையும் உங்ககிட்ட சேர்த்துடுறேன். அது என்னவா இருக்குன்றத நீங்க பார்த்துக்குங்க. சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக் பண்ணுங்க, ஹைப் பண்ணுங்க. இப்போ கண்டென்ட்டுக்குள்ள போயிரலாம். ஸோ ஒரு பக்கம் எக்ஸ் கண்டஸ்டன்ஸோட என்ட்ரி அங்கே ஃபினாலே ஸ்டேஜில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு என்ட்ரி கொடுப்பாங்கல்ல. என்ட்ரி கொடுத்துட்டு அப்படியே டான்ஸோ அவங்க ஏதாவது ஒரு ஸ்டெப்பை போட்டு உக் ஸ்டெப் மாதிரி ஒன்று போட்டுட்டு ஸ்டேஜில் போய் உட்காருவாங்க. இது வழக்கம் போல எல்லா பிக் பாஸ் ஃபினாலையில் நடக்கிற ஒரு வழக்கம் தான். அந்த வழக்கம் தான் இந்த பிக் பாஸ் ஃபினாலையிலையும் நடக்க போகுது. அப்படி எல்லா ஃபினாலையிலையும் போய் எல்லாரும் போய் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் விஜிஎஸ் வராராம். எப்படி விஜிஎஸ் வருவார்ல இன்ட்ரோ, விஜிஎஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லா எக்ஸ் கண்டஸ்டன்ட்டும் வந்துட்டீங்களா, ஆனால் இன்னும் ஒருத்தர் இருக்காருப்பா அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் வரவேற்றிருக்காராம். வேற யாரு? கமருதீனை வரவேற்றிருக்கார் அப்படின்றதான் தகவல்கள் வருகிறது. ஓகே, அதை எப்படி வரவேற்றாங்க, என்ன பண்ணாங்கன்னு தெரில. அவர் கமருதீன் வந்தவொடனே விஜிஎஸும் கமருதீனும் நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க போல. இன்னொரு பக்கம் கமருதீன் அந்த தப்பை ரியலைஸ் பண்ணதாகவும் உணர்ந்ததாகவும் சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில. ஆனால் விஜேஎஸுக்கும் கமருதீனுக்கும் சில பேச்சுவார்த்தைகள் அந்த பேச்சுக்கள்லாம் நடந்திருக்கு அப்படின்றதான் நம்ம கேள்விப்படுறோம். பட் ரெட் கார்டு கொடுத்தவங்க இது வரைக்கும் இந்த இடத்துல கூட்டு வந்தாங்களா அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ரெட் கார்டு இது வரைக்கும் தமிழ் பிக் பாஸ்ல 2 வாட்டி தான் கொடுத்துருக்காங்க. மகத்துக்கு கொடுத்தது கூட அது நார்மல் எலிமினேஷன் மாதிரி தான் காமிச்சிருக்காங்களே தாண்டி, ஸோ இங்கே கமருதீனுக்கு மாதிரியோ பிரதீப் ஆண்டனி கொடுத்த மாதிரியோ ரெட் கார்டு கொடுக்கல. மகத்துக்கு கொடுத்த ரெட் கார்டு வேற. அதை கொடுத்துட்டு அவர் ஃபினாலே எபிசோட்லையும் வந்தார், இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி தான் ரெட் கார்டு கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே, அவங்க இந்த ஷோக்காக ஏதோ ஒரு இது போட்டிருக்காங்க, உழைப்பு போட்டிருக்காங்க, இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. தப்புக்கான தண்டனை தான் ரெட் கார்டு. அதை தாண்டி ஒரு ஃபினாலே செலிப்ரேஷன்ல கூப்பிடுறோம் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டும் போது அந்த இன்டென்ஷன் எனக்கு தப்பா படல. ஏன்னா அவங்க பண்ண வேலைக்கு தான் ரெட் கார்டு, அது டீல் ஓவர். இப்போ ஒரு செலிப்ரேஷன் மாதிரி தானே, கொண்டாட்டம் மாதிரி தானே, அதில் வந்து இருந்துட்டு போட்டோம், அதில் என்ன தப்பு இருக்குன்ற மாதிரி கூப்பிட்டுருக்காங்க. தட் வாஸ் ஓகே, ஃபைன் ஃபார் மீ. ஆனால் அந்த ரெட் கார்டு கிடையாது, அது வந்து ரெட் கார்டு கொடுத்ததே தப்புன்னு பேசக்கூடாது. பண்ணது தப்பு, அதுக்கு ரெட் கார்டு டிசர்விங் தான். அதை மாற்றி பேசினா என்னால் அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்க முடியாது. இது என்னுடைய ஸ்டாண்டு மக்களே, இதை வந்து என்னுடைய கருத்து அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். அதில் நான் கடைசி வரையும் நிற்கிறேன் அப்படின்றதுல மாற்று கருத்தே கிடையாது. இது ஒரு பக்கம். அடுத்ததாக பார்வதி வந்தாங்களா இல்லையா? கமருதீனை மட்டும் கூப்பிட்டு பார்வதி கூப்பிடலாம் அநியாயம் இல்லை அப்படின்ற மாதிரி கேட்பீங்க. கரெக்டு. அதில் பார்வதியும் கூப்பிட்டதாக தான் தகவல். எப்படி கமருதீனையும் கூப்பிட்டுருக்காங்க, பார்வதியும் கூப்பிட்டுருக்காங்கன்ற மாதிரி தான் தகவல் வருது. அதில் குறிப்பாக பார்வதியை கூப்பிடும் போது அவங்க பிஸியாக இருப்பதால் வர முடியவில்லை, கொஞ்சம் பிஸியாக இருப்பதால் அப்படின்ற மாதிரி தான் தகவல் சொல்லியிருக்காங்க. ஓகே, அவங்க வர முடியல அப்படின்ற மாதிரி இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்றது தான் அங்கே நியூஸ் வந்திருக்குது. அது விஜேஎஸுமே அட்ரஸ் பண்ணியிருக்காங்கன்றது சொல்கிறாங்க. எப்படி விஜேஎஸுமே அந்த தகவலை தெரிவிச்சிருக்கிறார் அப்படின்றத சொல்கிறாங்க. பட் அதை நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஏன்னா அதை நம்ப முடியல. ஏன்னா ட்விட்டரில் நிறைய விஷயங்கள் ஏடாகூடமாக வருது இப்போ. ஓகே, அதில் என்ன பண்ணிட்டாங்க, ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிட்டாங்க, ஃப்ளைட்டு மிஸ் ஆனதால் தான் அவங்க வர முடியல அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்குறாங்க. ஆனால் எனக்கு என்ன புரியலன்னா, விஜேஎஸே நீ ஷூட்டுக்கு லேட்டாக தான் வந்தார். அதே விஜேஎஸ் மதுரையிலேருந்து ஷூட்டிங்லேருந்து தான் வந்தார். அந்த படம் என்னது, மதுரையில் அரசன் படம் ஷூட்டிங்ல இருந்தால் விஜேஎஸும் வராரு. அவருக்கு கரெக்டாக வர முடியுது, இவங்க ஏன் வரலன்னு எனக்கு தெரில. அதுவே இடிக்குது நமக்கு கொஞ்சம். ஓகேவா, இது ஒரு பக்கம் இருக்குது. அவரே ஷூட்டிங் லேட்டாக தான் வந்தார், சாயந்தரமா. விஜேஎஸே லேட்டாக வந்துட்டு அவரால் பண்ண முடியுதுன்னா இவங்களுக்கு முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அப்போ அவங்க ஏன் வரலன்றதை நீங்கள் பார்த்து புரிஞ்சுங்க. ஓகேவா. அதுக்கப்புறம் விஜேஎஸ் ஃபோன் பண்ணதாகவும் இது பண்ணதாகவும் அது ரூமர் தான், உண்மை கிடையாது. விஜேஎஸ் ஃபோன் பண்ணாங்க, இதெல்லாம் பண்ணாங்கன்ற மாதிரி ரூமராக தான் இருக்கும். உண்மைன்ற மாதிரி எனக்கு தெரில, அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் கன்வே ஆகலை. ஆனால் சில கூட்டங்கள் சில குடும்பங்கள் அப்படி பேசினாங்க, இது பண்ணாங்கன்ற மாதிரி தகவலை பாஸ் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ஓகேவா. அப்படி பார்த்தாலும் சாட்டர்டே ஷூட்டிங் ஒரு பாகம் நடந்துச்சா, சண்டே அந்த ஃபினாலே கப்பு கொடுக்கறது இதெல்லாம் தான் சண்டே நடக்க போகுது. கரெக்டா. அப்போ சாட்டர்டே வரல, அப்போ சண்டே எபிசோடுக்கு வருவாங்களா? சண்டேல பாதி ஃபினாலேவோட அந்த ஃபைனல் ஷூட்டிங், அந்த கப்பு கொடுக்குற ஷூட்டிங் பாகம் மட்டும் நடக்க போகுது. அது ஒரு 1 hour ஷூட்டிங் இருக்கும்னு வச்சுங்களேன். அப்போ அதில் வந்து ஜாயின் பண்ணி வைப்பாங்களா, அதில் வந்து பங்கேற்பாங்களான்ற மாதிரி பல பேரும் கேட்பீங்க. அதை சொன்னதுக்கு அப்புறம் அது வேணா பார்வதி நினைச்சா வரலாம், யாரும் வர வேணான்னு சொல்லலை. பார்வதி நீங்க ஃபினாலேல வரக்கூடாது, பங்கேற்க கூடாதுன்றத சொல்லலை. 2 பேருக்கும் இன்விடேஷன் அழைப்பு விடுத்திருக்கிறார்கள். அதுல கமருதீன் வந்துட்டாரு. நீங்க வர்றதும் வராதும் அவங்க கையில. அவங்க வரமாட்டேன், ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிட்டேன், நிஜமாவே ஃப்ளைட்டை மிஸ் பண்ணியிருக்கான், அது அவங்களுடைய இதுவா இருக்கும். இப்போ 2வது நாளும் ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஏன்னா அது ஷூட் வந்து ஒரு சாயந்தரம் 6 மணிக்கு தான் நமக்கு லைவ், நமக்கு எபிசோட் டெலிகாஸ்ட் ஆகிற டைம்ல தான் அங்க ஷூட்டிங் நடக்கும். நடந்து அதை முடிச்சு உடனே இது கூட கனெக்ட் பண்ணி ஏர் பண்ணுவாங்க நமக்கு. அந்த டைம்ல கூட பார்வதி அதுல வந்து கலந்துக்கலாம். ஒரு நாள் இருக்கு இந்த கேப்ல. அப்படி ஒரு நாள்ல ஃப்ளைட்டை பிடிச்சி
பார்வதி அங்கிருந்து EVP ஃபிலிம் சிட்டிக்கு வந்து கலந்துக்கிறாங்களா அப்படின்றத வெயிட் பண்ணி பொறுத்திருந்து தான் பார்க்கலாம். அது எல்லாமே பார்வதி கையில தான் இருக்கு. எப்படி பார்வதி ஃபினாலே வருவது பார்வதி கையில் தான் உள்ளதை தாண்டி சேனல் கையிலையோ சேதுபதி கையிலையோ இல்லை. அவங்க தரப்புல இருந்து அழைப்பு எடுக்கப்பட்டது, அதை அனுசரித்து வருவதும் வராததும் அவர்கள் கையில் தான் இருக்கிறது அப்படின்றத சொல்லலாம். டிபெண்ட் அப்பான் தட் பார்வதி சுச்சுவேஷன் அப்படின்றத வேணா நான் சொல்லிக்கலாம். இதுதான் பார்வதி ஃபினாலேக்கு வராங்களா இல்லையான்ட்டு. பட் 2 பேரையும் ஈக்குவலாக தான் கூப்பிட்டுருக்காங்கன்றதை சொல்லிக்கிட்டு வீடியோ முடிக்கிறேன். பாய் கைஸ்.